நீரஜா தன் வேலை உண்டு தான் உண்டு என்று இருக்கக்கூடியவள், மிகவும் மென்மையானவள். யாரிடத்திலும் துடுக்காக ஒரு வார்த்தையும் ஒரு நாளும் பேசியதில்லை. ஆனால் அவளுடைய கணவனான முத்து மட்டும், ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ, எப்போ தான் நீ மாறப்போகிற, நீ அமைதியாக இருந்தால் எல்லாரும் உன்னை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க என்று அடிக்கடி சொல்லுவான். ஆனால் அவள் வேலை செய்கிற இடத்திலும் சரி, தன்னுடைய குடும்பத்திலையும் சரி, யாரையும் அதட்டி பேசியதே இல்லை. மாமியார் என்ன வேலை சொன்னாலும் சரி, சரி என்று உடனே செய்து முடிப்பாளே தவிர மறுத்து பேசியதே இல்லை. ஆனால் இந்த வருடம் அவளுடைய அலுவலகத்தில் டூர் செல்வதாக திட்டமிட்டனர். 15 ஆண்டுகள் அவர் சென்ற பொழுதும் அவள் நான் வருவேன் என்று ஒரு வார்த்தை கூட கூறியதில்லை. ஏனென்றால் குடும்பத்தினுடைய அமைப்பு அவளுக்கு நன்றாக தெரியும். மாமியார் சற்றென்ற ஒத்துக்கொள்ள மாட்டாள். எதற்காக வெளியே போய் தங்கணும், பொம்பளை பசங்க போகக்கூடாது, கட்டுப்பாடு, அப்படி இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவள். ஆதலால் அவளுக்கு அந்த ஆசையை விட்டு போய்விட்டது. ஆனால் இன்று நிச்சயமாக இந்த டூருக்கு சென்றே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை, உந்துதல் காரணம் அந்த இடம். அப்படி என்ன, எப்படிப்பட்ட இடம் என்று பார்க்கிறீர்களா? அதுவா, அதுதான் சித்தன்னவாசல். பல்லவனினுடைய கட்டிடக்கலையும் அங்கு இருக்கின்ற ஓவியக்கலையை கண்டு ரசிக்க வேண்டும் என்று சிறு வயதில் இருந்து ஒரு ஆசை. அந்த ஆசை இப்பொழுது நிறைவேற வழி கிடைத்திருக்கும் பொழுது விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் எழவில்லை. அன்று இரவு கணவனிடத்தில், நான் சித்தன்னவாசலில் போகிறாங்க ஆஃபீஸில், அவங்க கூட போகலாம்ட்டு இருக்கேன், நீங்கள் தான் அத்த இடத்துல அனுமதி வாங்கி தரணும் என்று திக்கி திக்கி பேசினாள். ஆட அம்மாடிக்கு சித்தன்னவாசல் போகணுமா? இத்தனை வருஷத்தில் ஒரு வாட்டி கூட என்கிட்ட சொன்னதே இல்லையே. இப்போ சொன்னால் மட்டும் என்ன செய்திட போகிறீங்க? ஓ, அனுப்பி வைக்க மாட்டேன்னு நினைப்போ? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? அம்மா கிட்ட அனுமதி வாங்கி தரணும், அவ்வளோத்தானே? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு உதயம். இந்த உதயம் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். உன் பொறுமைக்கு கிடைச்சது பரிசுன்னு நினச்சிக்கோங்க. அப்படியா? அப்படின்னா நீங்கள் அத்தைக்கிட்ட அனுமதி வாங்கிடுவீங்களா? நிச்சயமாக வாங்கித்தரேன் என்று கூறியவள் அடுத்த நாள் காஃபி கலந்து கொண்டிருந்த மாமியாரிடத்தில், அத்தை வந்து எங்கள் ஆஃபீஸில் கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் முத்து சொன்னான், உனக்கு என்ன இந்த வருஷம் போகணும் அப்படித்தானே? ஆமாம் என்று விழிகள் படபடக்க கேட்டாள். சரி, தாராளமாக உன் பேரை கொடுத்து போயிட்டு வா. ஆனால் ஒன்று, நீ போகிற இடத்துலெல்லாம் அழகாக ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வைக்கணும் என்று மாமியார் கூறியதை கேட்டதுமே ஆச்சரியத்தில் விழிகளை விரித்து பார்த்தாள். என்னத்தை மாறிட்டீங்களா? பின்ன நீயே இத்தனை நாள் இல்லாமல் அப்புறனையாக கிடந்தப்போ முதல்ல வாயை திறந்து நான் போயே ஆக வேணும்னு சொல்லும் பொழுது நான் மறுத்து கூறுவேனா என்று மாமியார் கேட்டதும், அத்தை நன்றித்த, ரொம்ப சந்தோஷம் என்று துள்ளி குதித்தாள். சரி, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன வேணுமோ அந்த பலகாரத்தெல்லாம் நான் செய்து வைக்கிறேன், எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஞாபகம் வச்சுக்கோ, அப்பப்போ ஸ்னாப்ஸ் எனக்கு அனுப்பணும், புரிஞ்சுதா என்று அவள் கூறியதை கேட்டு புன்னகைத்தாள். முத்து பின்புறமிருந்து, என்ன உன்னுடைய ஆசை சித்தன்னவாசல் நிறைவேறியதா என்று கண்களாலே கேள்வி கேட்டான். அவளும் தலையை ஆட்டி, எனக்கு கிடைத்தது சந்தோஷம், என் வாழ்வில் உதயமாகிவிட்டது என்று சிரித்து கொண்டே அவனுக்கு பதில் தந்தாள் விழிகளிலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.